அப்படி போடு. இதுதான் பாஜக எம்எல்ஏ சொல்லி அடித்த சம்பவங்கள். கதிகலங்கிய செந்தில் பாலாஜி கூடாரம். அரசியல் களத்தில் ஒரு பெண்ணாக சாதிப்பது கடினம் என்பார்கள். ஆனால் அதை மக்கள் சேவையால் எளிதாக்கி காட்டியவர் வானதி சீனிவாசன். மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து நிறைவேற்றிய செயல் வீரர். மாற்றத்தை வெறும் பேச்சில் அல்ல, வளர்ச்சியில் காட்டியவர். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் முகவரியையே மக்கள் நலன் சார்ந்த நவீன பாதையில் திசை திருப்பி காட்டியிருக்கிறார் அதன் மக்கள் பிரதிநிதி வானதி சீனிவாசன். ஒரு பெண்ணாக அரசியல் களத்தில் தடம் பதித்து இன்று அந்த தொகுதியின் ஒவ்வொரு வீதிக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை தனது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மற்றும் CSR பங்களிப்பின் மூலம் ஒரு தாய்மை உணர்வோடு செதுக்கி இருக்கிறார். குடிநீர் என்பது ஒரு அடிப்படை உரிமை என்பதை உணர்ந்து மக்கள் சுகாதாரமான மற்றும் தட்டுப்பாடற்ற நீரை பெற 16 இடங்களில் வாட்டர் ATM திட்டத்தை அமல்படுத்தி இருப்பது இவரது தொலைநோக்கு பார்வைக்கு சான்று. 24 மணி நேரமும் இயங்கும் இந்த இயந்திரங்கள் மூலம் பொதுமக்கள் கார்டுகளை பயன்படுத்தி நாள் ஒன்றிற்கு 20 லிட்டர் தூய நீரை பெற்று வருவது அப்பகுதி மக்களின் பெரும் சுமையை குறைத்துள்ளது. கல்வியே ஒரு சமூகத்தின் நிலையான சொத்து என்பதில் உறுதியாக இருக்கும் இவர் ஒரு குழந்தையின் முதல் கற்றல் இடமான அங்கன்வாடி மையங்களுக்கு புத்துயிர் அளித்திருக்கிறார். 30க்கும் மேற்பட்ட நவீன அங்கன்வாடி மையங்களை திறந்து வைத்ததுடன் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தேவையான டெஸ்குகள், பெஞ்சுகள், குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள், ஆய்வக கருவிகள் மற்றும் கணினிகள் என 14 பள்ளிகளின் தரத்தை உயர்த்தி காட்டியிருக்கிறார். குறிப்பாக புளியகுளம் மகளிர் அரசு கலைக்கல்லூரி மற்றும் கோவை அரசு கலைக்கல்லூரிகளில் கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது மாணவிகளின் உயர்கல்விக்கு கிடைத்துள்ள பெரும் ஊக்கமாகும். கோடைகால தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க 20 இடங்களில் ஆழ்துளை கிணறுகளை அமைத்தது முதல் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளின் வசதிக்காக பூ மார்க்கெட், டவுன்ஹால், காந்திபுரம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் நவீன நிழற்குடைகளை அமைத்தது வரை இவரது பணிகள் தொகுதி முழுவதும் பறந்து விரிந்துள்ளன. ராம்நகர் மற்றும் உக்கடம் பகுதிகளில் நவீன உடற்பயிற்சி கூடங்களை நிறுவியதுடன் முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான பூங்கா வசதிகளையும் நேர்த்தியாக செய்து காட்டியிருக்கிறார். கோவை நீதிமன்ற வளாகத்தில் குழந்தை பராமரிப்பு மையம் அமைத்தது மற்றும் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளின் உறவினர்களுக்காக காத்திருப்போர் அறை கட்டிக் கொடுத்தது போன்ற செயல்பாடுகள், சாலை வசதிகள், நியாய விலை கடைகள், கால்நடை மருத்துவமனை மேம்பாடு என பட்டியல் நீண்டு கொண்டே போக கோவை தெற்கு தொகுதி இன்று ஒரு தன்னிறைவு பெற்ற தொகுதியாக வானதி சீனிவாசனின் கரங்களால் மிளிர்ந்து நிற்கிறது. கோவையை பிடிக்க நினைக்கும் செந்தில் பாலாஜிக்கு இது கடும் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது.